ஹாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து வீரமகாளியம்மன் கோயில் போயிட்டுருக்கோம். ஸோ எப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு அப்புறம் தான் நாங்கள் போவோம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து எங்கள் குலதெய்வ கோயில். ஸோ காட்டுற பார்த்துக்கோங்க. எங்களோட குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வேப்பங்குழியிலே இருக்குதுங்க. பொதுவாக ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நம்மளோட குலம் வந்து தலைக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை வந்து நம்ம வழிபடணும்னு சொல்லிட்டு. ஸோ வெளிநாட்டிலையா வெளியூரில் எந்த ஊரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க, வருஷத்துக்கு ஒரு தடவைனாவது குலதெய்வத்தை வந்து கும்பிடாமல் இருக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு லக்கிலி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் வந்து எங்கள் ஊர்லேயே இருக்குதுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகாத்தம்மன், ஐயனார் எல்லாமே வந்து எங்கள் கோவிலில் இருக்குது. ஸோ நாங்கள் எங்கே வெளியில் போனாலும் சரி, முதல்ல வந்து குலதெய்வ கோயிலில் வந்து சூடம் ஏற்றிட்டு விளக்கு போட்டுட்டு தாங்க நாங்கள் வந்து எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் நாங்கள் வெளிக்கிளம்பும் போது வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம். ஸோ வந்து அது எங்களுக்கு ஒரு பழக்கங்க. எங்கள் அம்மா வந்து எப்போயுமே வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்துடுவாங்க. குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. நாங்கள் எப்போ வீரமகாளியம்மன் கோவில் போனாலுமே அன்பில் மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது போகிற வழியில், அந்த கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க போவோம். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் போனது வந்து சண்டே அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க. இந்த கோவிலில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன் வந்து எந்த அளவுக்கு ஒரு அம்சமாக வந்து அந்த சமயபுரத்தில் இருப்பாங்களோ அதே திருவுருவ அம்சமாக வந்து இந்த கோவில்லையும் இருப்பாங்கங்க. அதுதான் வந்து இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பே. நாங்கள் வந்து போன டைமில் வந்து அம்மனுக்கு அலங்காரம் நடந்து பூஜை நடந்துச்சுங்க. இந்த டைம் தான் நாங்கள் வந்து பார்த்தோம். சூப்பராக இருந்ததுங்க. நல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு நல்ல விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல், தயிர் சாதம் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டு நல்ல தரிசனமாக இருந்துச்சுங்க. சண்டேங்கிறதுனால வந்து பயங்கர கூட்டம். மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி கோவிலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டி வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ அதுவும் ஃபேமிலியோட கோயிலுக்கு போகிறதுனா சொல்லவா வேணும் சொல்லுங்கள். பயங்கரமாக பார்த்துட்டு என் பையன் வேறு பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாயை பார்த்தோன்னே நாயை விரட்டிட்டு பயங்கரங்க. அதுவும் ஒரு கடையில் பொம்மையை பார்த்துட்டு அந்த பொம்மையை வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டகாசம் பண்ணிட்டாங்க. நாங்களும் சரி அடுத்த கோவிலுக்கு போகிறோம், அந்த கோவிலில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவனை சமாதானப்படுத்த பார்த்தோமே முடியவே இல்லைங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அவனை கொஞ்சம் மூடெல்லாம் டைவர்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. அவனுக்கு பாப்பாக்கெலாம் கொஞ்சம் லைட்டாக பிரசாதத்தை ஊட்டி விட்டு அப்படியே சமத்து பையனாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கான் பாருங்க. ஆனால் வந்து இவன் நீங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிற மாதிரி சாஃப்ட்டு கிடையாதுங்க. பயங்கரமாக சேட்டை பண்ணுவான். அப்படியே அழுது ஊஞ்சி தாங்க உட்காந்துருக்கான். இப்போ அவனை வாங்கி தரேன்டான்னு சொல்லவும் தான் அங்கே பாருங்கள். வாங்கினதுக்கப்புறம் தான் சார் வந்து பயங்கர ஹாப்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா நவாப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த கோவிலில் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்த கோயிலுக்கு கிளம்பி அன்பில் மாரியம்மனை கும்பிட்டுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா வீரமகாளியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணி தாங்க இந்த ஊருக்கு வந்தோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குதுங்க. நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம், இந்த கோவில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸுங்க. பௌர்ணமி டைம்லலாம் பார்த்திங்கன்னா கால் வைக்கவே இடம் இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காளியம்மன். ஸோ உங்களுக்கும் டைம் கிடச்சதுன்னா அந்த கோயிலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மனுங்க. நல்லபடியாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருக்குல்ல. ஆனால் வந்து பௌர்ணமி அமாவாசை டைம்லலாம் போனீங்கன்னா கொஞ்சம் கூட கால் வைக்க கூட இடம் இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். கோவிலில் வந்து இங்கே காணிக்கையாக ஆடு அதெல்லாமே விடுவாங்கங்க. பட் நான் வந்து காட்டலை. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபைனலாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த புளி சாதத்தை ஃபேமிலியாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு காலையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. 4 o'clock கிட்ட ஆகிடுச்சுங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கே டைம் ஆகிடுச்சு. நாங்கள் கோவிலில் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தா முடியல. பாருங்கள், பாப்பா தூங்கிட்டா. ஃபைனலாக பார்த்திங்கன்னா வர வழியில் இருக்கிற கொப்பம்பட்டி முருகரோட எங்களோட தரிசனத்தை கடைசியாக முடிச்சுக்கிட்டோங்க. முருகரை கும்பிட்டுட்டு அங்கே 18ஆம் படி கருப்பு இருந்தார், அவரையும் கும்பிட்டுட்டு முதல் முறையாக 18 படியில் உள்ள கருப்பு நான் வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நல்லபடியாக எங்களோட பயணம் முடிஞ்சுதுங்க.